வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, யாராவது உனக்கு ஏதாவது ஒரு துரோகம் செய்தால் உனக்கு எந்த அளவு வலிக்கும் சொல் பார்க்கலாம். வலிக்கிறது தானே? உனக்கு துரோகம் செய்துவிட்டு போய்விட்டார்கள் தானே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை முழுமையாக நம்பினாயோ இப்பொழுது அவர்களே இல்லாத நிலைமைக்குத்தானே வந்திருக்கிறாய். என்னுடைய தங்கமே, இந்த விடிய காலம் வரையில் நான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன். இந்த வாராகியாகிய நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவேதான் வந்துள்ளேன். அதனால் முழுமையாக கேள் என்னுடைய தங்க கண்மணியே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை நம்பிக்கொண்டு இருந்தாயோ அந்த நபரே உன்னை ஏமாற்றிய பிறகு, வாழ்க்கையா இது? எதற்கு இந்த வாழ்க்கை? தேவையில்லாமல் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையே இல்லையே என்ற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்தாய். இனி அது போன்ற முடிவுக்கெல்லாம் நீ வரக்கூடாது. நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதற்காக நீ இத்தனை ஆண்டுகள் இத்தனை வருஷங்கள் எதற்காக போராடினாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தான் தரப்போகிறேன். இன்பமான வாழ்க்கை. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய கூட இருந்தவன் அழித்துவிட்டு சென்றான். ஆனால் இப்பொழுது நான் உன் கூட இருந்து உனக்கான ஒரு நல்லதை நான் புதுமையாக தரவே வந்துவிட்டேன் அம்மா. உன்னுடைய ஆசைகள் என்றால் என்ன? நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் என்னுடைய ஆசைகளும் அதேதான். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் எதை செய்ய வேண்டுமானாலும் செய்ய சொன்னால் நிச்சயமாக செய்வேன். அந்த அளவுக்கு உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். இப்பொழுது நீ ஏமாந்து போய் நிற்பதே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. சீக்கிரத்தில் நீ வேண்டுமானாலும் பார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு அடைய போகிறாய், எந்தெந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சாதிக்கப் போகிறாய் என்பதை இனி நீ உற்று நீயே பார்ப்பாய். சில சமயம் வியப்பாய் அல்லவா, நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயமா நடந்தது என்று நீயே வியப்பாய் அல்லவா. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வியக்கும் அளவுக்கு சந்தோஷங்கள் கிடைக்க போகிறது. சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே குறைத்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எதற்காக உங்களை நீங்களே வற்புறுத்தி, உங்களுடைய வாழ்க்கையில் வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றிதான் அடைவீர்கள். உங்களுடைய ஆசைகள் என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், இது மட்டும்தான். ஆனால் என்னுடைய பிள்ளையே, என்னுடைய ஆசை என்ன என்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் வருத்தி வருத்தி நீ என்ன செய்ய போகிறாய் என்று நான் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கே பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீ செய்யக்கூடிய விஷயங்களில் அதிகமான முதலீடு போடுவாய், அதிகமான ஈடுபாடோடு செய்வாய். ஆனால் அது வெற்றி அடையும் பொழுது நீ நினைப்பாய், நம்பியவனும் நம்மை விட்டு போய்விட்டான். எந்த ஒரு விஷயத்தை நாம் நம்புகிறோமோ அந்த விஷயமும் நம்மை விட்டு போய்விட்டது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவே இல்லையே என்று. இனிமேல் அது போன்ற வருத்தத்தை நீ எப்பொழுதும் எந்நாளும் பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. இன்றைய நாள் உனக்கு நிச்சயமாக மாறப்போகும் நாள். யோகமும் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வரும் நாள் என்று நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயத்தில் நிச்சயமாக நான் ஒரு நல்ல வழியை காட்டுவேன். காலம் முழுவதும் உனக்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்துமே உனக்கு கிடைக்கும் வகையில் நான் அனைத்து ஏற்பாடுகளையுமே செய்து உன்னை வாழ வைப்பேன். பல பேர் சொல்லலாம் நீ அதிர்ஷ்டமே இல்லாதவள் என்று. ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. நீ விரும்பியவனும் உன்னை விட்டு போய்விட்டான். நீ செய்யும் விஷயமும் உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தருகிறதே என்று யாராவது சொன்னால் அவர்களை பார்த்து நீ எந்த ஒரு பேச்சையும் பேச வேண்டாம். அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். என்னுடைய தங்கமான பிள்ளையே, ஆசைகளையும் எப்பொழுதும் மூடி வைக்காதே, அதை செய்யாமலேயும் விட்டு விடாதே. நீ செய்து சாதிக்க வேண்டும். உன்னை விட்டு போனவன் அனைவருமே உன்னுடைய உறவாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே
நீ முன்னேறும் வழியை பார்த்து அவர்கள் அனைவருமே பொறாமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர வேண்டும். அதற்கான அனைத்து விஷயங்களையுமே இந்த வாராகியானவள் செய்து உன்னை வாழ வைப்பேன். எனக்கு என்ன வேலை? முதல் அதை சொல். உன்னை வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. என்னுடைய வேலையே உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். நிச்சயமாக என்னுடைய வேலையில் நிச்சயம் நான் கண்ணும் கருத்துமாக இருந்து அனைத்து விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். பொறுத்திருந்தால் எல்லா விஷயத்தையும் என்னிடம் இருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். அவசரமே வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் உனக்கு அவசரமே வேண்டாம். பொறுமையாக இருந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய்து சந்தோஷமாகவே இரு. அமைதி அமைதி அமைதி. உன்னிடம் யாராவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டார்கள் என்றாலே உடனடியாக கோபம் வந்து என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று அவ்வளவு பிரச்சனை செய்கிறாய் நீ. ஆனால் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. பேசுபவன் பேசட்டும். நான் செய்ய வேண்டிய காரியத்தில் தெளிவாக நின்று செய்கிறேன் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீ நேர்மையாகவும் எந்த ஒரு பயமும் இல்லாமலும் நீ செய்ய வேண்டும். நம்பிக்கையாக இரு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்வழியில் கொண்டு செல்வதும் என்னுடைய கையில் இருக்கிறது. என்னுடைய கைக்கு எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு வாழ்க்கையோ வந்து விட்டது என்றாலும் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா நல்ல காரியத்தையும் நான் நல்லபடியாகவே செய்து தந்து விடுவேன். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்வது வேண்டாம். இன்றைய நாளும் சரி எல்லா நாளுமே சரி உனக்கான இன்பத்தை நானே உனக்கு தந்து வாழ வைத்து உன்னை மற்றவர்கள் மத்தியில் உன்னுடைய பெயரை நீ சொல்லி சந்தோஷப்படுவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் உனக்கு நல்ல நல்ல மாற்றத்தை தருவேன். இனிமையான எதிர்காலத்தையும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையையும் வாழப்போகும் உனக்கு இனி பழைய ஞாபகங்கள் பழைய விஷயங்கள் யாரோ உன்னை விட்டு போனதெல்லாம் நினைக்க வேண்டாம். இனிமேல் உனக்கான ஒரு உறவு வரும். அதோடு சந்தோஷமாக இருக்கும். வழியை மட்டும் பார். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நானே உனக்கு வழிகாட்டி. நானே உனக்கு அனைத்துமாகவே இருந்து உனக்கு எல்லா விஷயத்திலும் துணையாகவும் ஆசீர்வாதம் செய்து உன்னை ஒவ்வொரு நாளும் நானே உன்னை வாழ வைப்பேன். சிரித்து கொண்டே இரு. எல்லா நாளும் உனக்கு சிறப்பாகவே அமையும். இன்று போல் எல்லா நாளும் உனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்காதே. உனக்கான ஒரு நாள் நான் ஏற்பாடு செய்து வைத்துவிட்டேன். சீக்கிரமாகவே அந்த அனைத்து நாளும் உனக்கு கிடைக்கும். நிம்மதியாக நீ வாழ்வாய். உன்னை சுற்றி பல பேர் உதவி கேட்டு நிற்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.